அன்பானவர்களே, இந்த அகப்பே அன்பு இயேசுவானவர் நம்மேல் வைத்ததினால் தான் இன்றைக்கும் நம் நிலை நிற்கிறோம். ஆமென். அகப்பே அன்பு மரியாளையும் மார்த்தாளையும் லாசருவையும் நேசித்த அந்த அன்பு, அதுதான் மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் சில மறுமீழ்ச்சியை காண கர்த்தர் உதவி செய்தார். லாசருவின் மீது கர்த்தர் வைத்த இந்த அகப்பே அன்பு, ஆமென், அது அவனுடைய வாழ்க்கையே மாற்ற செய்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்தில் அநேகம் யூதர்கள் வந்து மார்த்தாளோடு கூட மரியாளோடு கூட சேர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்தில் பிலதெல்பியா சகோதர அன்பு இருக்கிற ஏராளம் நபர்கள் இருந்தார்கள். பிலியோ அஃபெக்ஷன் இருந்த அநேகம் நபர்கள் இருந்தார்கள். பல அன்பு இருக்கிற அநேகம் நபர்களுக்கும் மத்தியிலே அகப்பே இருந்த இயேசுவாலே தான் ஆமென் அவனுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக விடுவிக்க முற்றிலும் மாற்ற முடிந்தது. பிலியோ இருந்தவர்கள், பிலதெல்பியா இருந்தவர்கள் எல்லாம் ஆறுதல் படுத்தினார்கள், ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள், கூட அழுதார்கள். ஆனால் அதோடு கூட முடிந்து விட்டது. நாளைக்கு அவர்கள் ஆமென் இந்த லாசருடைய மரணத்தை மறந்து விடலாம். ஆனால் அகப்பே அன்பினால் இவர்களை நேசித்த கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையை அந்த அன்பினால் முற்றிலும் மாற்றினவராயிருக்கிறார். அகப்பே அன்புக்கு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போது, ஓ என்னுடைய சூழ்நிலையிலே என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே, ஓ என்னிடத்தில் அன்பு காட்ட, ஒரு அஃபெக்ஷன் காட்ட யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்க இருக்கலாம். அதெல்லாம் தற்காலிகம். ஆனால் இயேசுவானவர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற அகப்பே, அதுவே மெய்யானது. குடும்ப வாழ்க்கையிலே தகர்ச்சியை அனுபவிக்கிற, குடும்ப வாழ்க்கையில ஒரு அஃபெக்ஷனை அனுபவிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்திருக்கிற அநேக நபர்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய அகப்பே உங்களை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ண போதுமானது. அன்பானவர்களே, ஆமென், ஒருவேளை ஆமென் பிலியோ இருக்கிறவர்கள், பிலதெல்பியா இருக்கிறவர்கள் எல்லாம் பிரச்சனையில உடனே செயல்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு பெரிதான மாற்றம் வராது. ஆனால் அகப்பே ஆமென் அது அவர் செயல்பட ஆமென் கொஞ்சம் நேரம் அவர் வெயிட் பண்ணலாம். ஆனாலும் அதனுடைய முடிவு பரிபூர்ணமாயிருக்கும்.